கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டோடைய நல்ல பெயர்களே, இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. இதனால் என் சிந்தனைக்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறியாமல் கைப்பிசகாய் ஒருவனை கொன்றவன் ஓடி போயிருக்கும்படி நான் மோசையை கொண்டு உங்களுக்கு கற்பித்த அடைக்கல பட்டணங்களை உங்களுக்கு ஏற்படுத்துங்கள். கை பிசகாய் தவறு செய்த மக்கள் மீட்பு அடையும்படியாக அடைக்கல பட்டணத்தை ஏற்படுத்துங்கள். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களிலே நாம் எங்காவது ஒரு இடத்துல கடந்து போகும் பொழுது தவறுதலாய் ஒரு மேல் நம்முடைய காலோ கையோ உடம்போ பட்டு விட்டது என்று சொன்னால் சாரி என்ற வார்த்தையை சொல்லுவோம். அதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் செல்கிறவர்கள் உண்டு, அதை பொருட்படுத்தி பேசுகிற மக்களும் உண்டு. ஆனால் இங்கு ஆண்டவர் தன் ஜனத்தை நடத்த முற்பட்ட பொழுது அந்த மக்கள் வாழ்க்கையிலே தவறுகள் ஏற்படும். தவறுதலாய் ஒருவரை வாய் சொல்லி இருக்கக்கூடும், கை பிசகாய் கொண்டிருக்கக்கூடும். ஒரு எட்ஜில நடந்து போறவன லேசா தொட்டோன்னா டக்குன்னு கீழே பள்ளத்துல விழுந்து ஒருவேளை மறித்திருக்கக்கூடும். அதற்கு சொல்லுகிறார், கை பிசகாய் செய்தவன், தவறுதலாய் செய்தவன், நோக்கத்தோடு செய்யாதவனை காப்பாற்ற வேண்டும். அதற்காக உங்களுக்குள்ள அடைக்கல பட்டணங்களை உண்டாக்குங்கள். அந்த 6 அடைக்கல பட்டணங்களை உண்டாக்கி தவறுதலாய் செய்தவன் தீங்கு இழைக்கப்பட்டவனுடைய சமூகத்திற்கு அவன் விலகி ஓடும்படியாய், அந்த இடத்திலே சென்று தன்னுடைய நியாயத்தை சொல்லும்படியாய் ஆசாரியனிடத்திலே சொல்லி அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தன் ஜீவனை காத்து கொள்ளும்படியாய் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன் தாசன் வழியாக மக்களை நடத்தின பொழுது அவருடைய பாதுகாப்பிலே அவர் அக்கறை உள்ளவராய் காணப்பட்டார். என் ஜனத்தை மீட்க வேண்டும், என் ஜனத்தின் கூக்குரலை கேட்கிறேன் என்று சொல்லி தவறுக்கு தண்டனை வராதபடிக்கு பாதுகாக்க விரும்புகிறார். ஆகவே தான் அந்த அடைக்கல பட்டணம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கலமாய் அரணாய் கோட்டையாய் இருக்கிறார். என் ஆண்டவர் ஏற்படுத்தின பட்டணத்திற்குள்ளே வருகிற எந்த மக்களும் சீரழிவுக்கு நேராக போவதில்லை, தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி குற்றங்கள் மன்னிக்கப்பட்டு நிறைவை காண்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள். யோவானின் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலும் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், பிதாவானவர் என்னை கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை. என் ஆண்டவர் எப்படி தன்னிடத்திலே வருகிறவனை புறம்பே தள்ளாதபடிக்கு இருக்கிறாரோ அப்படியே இஸ்ரவேல் புத்திரருக்காக ஏற்படுத்தப்பட்ட 6 அடைக்கல பட்டணங்களும் தவறுதலாய் தீங்கிழைத்த மக்கள் மீட்கும்படியான பட்டணங்களாய் காணப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அடைக்கல பட்டணம் என்பது மறு வாழ்வின் இடமாக, புது வாழ்வை பெறுகிற இடமாக, தன்னுடைய தவறுக்கு மனஸ்தாபப்படுகிற இடமாக அது காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக மக்கள் ஆலயங்களில் சென்று அதை அடைக்கல பட்டணமாய் நினைத்து அந்த இடத்துல தன்னுடைய மன உருக்கங்களை, தன்னுடைய மன வேதனைகளை, மன போராட்டங்களை, தன்னுடைய மீறுதல்களை அறிக்கையிடுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த அறிக்கை தான் புது வாழ்வின் வித்தாய் காணப்படுகிறது. அன்றைக்கு உருவாக்கப்பட்ட ஆலய பரிசுத்த பிரகாரம் நிவாரணங்களை மேற்கொள்கிற இடமாய் காணப்பட்டது. அடைக்கல பட்டணம் எப்படி பயன்பட்டதோ அப்படியே அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த பலிபீடங்களும் கூட நிவாரணங்களை கொண்டு வருகிற ஒன்றாய் காணப்பட்டது. இன்றைக்கும் இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஆலயத்தில் சென்று, ஆண்டவரே நிவாரணம் இடத்துல உண்டு கர்த்தாவே, இது எனக்கு அடைக்கல பட்டணம் கர்த்தாவே, என்னை ஆற்றுப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது தேவன் வெற்றியாய் ஆற்றுப்படுத்துவார். ஆண்டுடைய சமூகத்தை தேடுவோம், ஆண்டுடைய ஆலயத்தை தேடுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்கே அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி, எங்கள் வாழ்க்கை அடைக்கலம் அடைய வேண்டும் என்று சொல்லி 6 அடைக்கல பட்டணத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டாக்கினீரே. இன்றைக்கும் எங்களுக்கு ஆலயங்களை அடைக்கல பட்டணமாய் தந்திருக்கிறே. அந்த இடத்திலே சென்று நாங்கள் அமைதி பெற நீர் எங்களை கிருபை பாராட்டும். உம்முடைய பிரசன்னம் உம்மிடத்துல வருகிற மக்களை புறம்பே தள்ளாத ஆண்டவர், உம்முடைய அருட்பணியிலே கர்த்தாவே எங்களை நிறைவாக்கும் சாமி. கிறிஸ்து இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.